வெல்கம் டு மோஷேஸ் கில்லாடி கிச்சன். புரோட்டீன் சத்து ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தினமும் இந்த ஒரு லட்டு கொடுத்தீங்கன்னா ஒரே வாரத்தில் புரோட்டீன் அதிகமாகும். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஹெல்த்தியான ஒரு லட்டும் கூட. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் டெய்லி ஒரு லட்டு எடுத்துக்கிட்டாலே போதும், ஒரே வாரத்தில் புரோட்டீன் உங்களுக்கு அதிகமாகும். இன்றைக்கி நம்ம புரோட்டீன் சத்து அதிகம் உள்ள டேஸ்டியான ஒரு லட்டு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூசணி விதை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளரி விதை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, இது கூடவே 10லேருந்து 12 போல் முந்திரி பருப்பு, 25 போல் பாதாம் பருப்பு சேர்த்துருக்கேன். உங்கள் கிட்ட சூரியகாந்தி விதை இருந்துச்சுன்னா அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. இப்போ இந்த நட்ஸும் சீட்ஸையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 250 ml அளவுள்ள மெஷரிங் கப்பால் தாங்க அளந்து எடுக்க போகிறேன். உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கிண்ணம், டம்ளர் எதில் வேணாலும் அளந்து எடுத்துக்கலாம். நான் அளந்து எடுத்ததில் அரை கப் அளவுக்கு இருக்குது. இப்போ இதை ஒரு ட்ரையான பேனில் நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் நம்ம அளந்து வச்சுருக்க நட்ஸை சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா இதை வறுத்து விட்டுக்கோங்க. 3 நிமிஷம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம். பட் இது சேர்த்திங்கன்னா வாசனையாக இருக்கும். நெய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதும் எந்த கப்பால் நட்ஸ் அளந்து எடுத்திங்களோ அதே கப்பாலே 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, அரை கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துருக்கேன். டெசிகேட்டட் கோகோனட் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குங்க. அப்படி இல்லைன்னா வீட்லேயே ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலை துருவிட்டு அதை நல்லா ட்ரையாக வறுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அளந்து சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக இதில் ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நட்ஸோட வாசனையெல்லாம் தெரியாமல் ரொம்பவே மணமாக இந்த லட்டு இருக்கும். குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏலக்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் மாற்றினதுக்கப்புறம் இதை பல்ஸில் போட்டு நல்லா பவுட்ரு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், பல்ஸில் போட்டு அரைச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி பவுட்ரு பதத்துக்கு அரைப்பட்டு வரும். ஹை ஸ்பீடில் வச்சு அரைச்சிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சிரும். அதனால் பல்ஸில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி பவுட்ரு பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு எந்த கப்பால் நட்ஸ் அளந்து எடுத்தோமோ அதே கப்பாலேயே 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம், 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த லட்டு பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எந்த கப்பால் நட்ஸ் அளக்குறீங்களோ அதே கப்பாலே நீங்கள் மற்ற எல்லா பொருளையும் அளந்து எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. அதில் உள்ள கல், மண், தூசியெல்லாம் இல்லாத மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு லைட்டாக கொதி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை சேர்த்து அடுப்பை சிம்மிலேயே வச்சு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெள்ளைப்பாகும் நம்ம சேர்த்துருந்த நட்ஸும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ இந்த மாவை ஸ்பூனோட பேக் சைடை வச்சு நல்லா அழுத்தி விட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கை பொறுக்கிற சூடுக்கு வேகமாகவே ஆறி வரும். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்து இந்த மாதிரி லட்டு பதத்துக்கு பிடிச்சிக்கோங்க. ரொம்ப பெரிய பெரிய உருண்டையாக பிடிக்க வேண்டாங்க. மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சி டெய்லி ஒரு லட்டு கொடுத்திங்கனாலே போதும், ஒரே வாரத்தில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரோட்டீன் சத்து கூடிரும். ப்ரோட்டீன் சத்து கம்மியாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தினமும் இந்த ஒரு லட்டு கொடுத்து பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. நட்ஸ் எல்லாம் சாப்பிடாத குழந்தைங்களுமே இந்த லட்டை விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்க கூட டெய்லி ஒரு லட்டு எடுத்திங்கன்னா ப்ரோட்டீன் அதிகமாகிடும். கண்டிப்பாக இந்த லட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சு ஸ்டோர் பண்ணலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் மோஷஸ் கில்லாடி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.